கட்டிடங்கள், உணவு கூடங்கள், பொழுதுபோக்கு மட்டுமல்ல சமூகத்தை பழுது பார்க்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய பல்வேறு விசேட அமைப்புகளும் விசேஷ அமைப்புகளும் கொண்டு பிரம்மாண்டமாக இன்றைய தினம் அரசு பொருட்காட்சி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் இந்த மேடையில் வைத்து சற்றொப்ப 4 கோடி ரூபாய் பெறுமதியான பல்வேறு நலத்திட்டங்கள், பெட்டகங்கள், அடையாள அட்டைகள், பட்டாக்கள், மருத்துவ உபகரணங்கள், மக்கள் நலன் சார்ந்து பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, ஆதி திராவிட, அனைத்து சமுதாய, இஸ்லாமிய பல்வேறு வகையான மக்களுக்கும் பல உதவிகளை செய்யக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த அரசு பொருட்காட்சி இவ்வளவு கச்சிதமாக, இவ்வளவு சிறப்பாக, இத்தனை நலத்திட்டங்களோடு நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். தமிழ் மொழியில் கூடுதல் கவனம் செலுத்தக்கூடிய நம்ம சூழல்ல நேற்றுக்கு சிங்கப்பெண் திட்டத்தில் ஏஐ வீடியோ போட்டுருக்காரு. அது நிறைய இடங்கள்ல தமிழ்ல பிழை ஏற்பட்டிருக்கு. அது கவனக்குறைவுன்னு எடுத்துக்கலாமா? அதிகாரிகள் கவனக்குறைவா? அமைச்சர்கள் கிட்ட வரதே இல்லையா? அது மறுபடியும் ஒரு கிராஸ் செக் பண்றதுக்கு வரது இல்லையா சார்? என்ன நடந்தது? உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு தொடர்பு கொண்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ண ஒரு எரர், மேன்மேட் எரர் கிடையாது. இருந்தாலுமே இனி எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டியூஸ்டு ப்ராடக்ட் வந்தாலுமே, அதாவது காணொலிகள், கேட்பொலிகள், வரைபடங்கள் எதுவாக இருந்தாலும் கட்டாயமாக தமிழ் வளர்ச்சித்துறையிடம் கலந்து ஆலோசித்து அதன் பிறகு வெளியிட வேண்டும் என்று நாங்கள் ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி இது மாதிரி நடக்காம நம்ம மன்னார்குடியில் கார் மோதி 4 அரசு பள்ளி மாணவர்களும், உளுந்தூர்பேட்டையில் கார் மோதி 2 அரசு பள்ளி மாணவர் இறந்திருக்காங்க. இது என்னன்னா, பெரும்பாலான நேரங்களில் காலை நேரம், மாலை நேரங்களில் பள்ளி மாணவர்கள் போறதுக்கான வசதி பெருசா இல்லை. பள்ளி மாணவர்களுக்கு என்ன பாண்டிச்சேரி மாதிரியே ஒரு பிரைவேட்டா சிறப்பு பேருந்து ஏதாவது விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம் அருகே பள்ளி முடித்து வீடு திரும்பக்கூடிய சூழலில் 3 அல்லது 4 மாணவர்கள் சாதாரண செய்தி அடைந்து நான் நெஞ்சம் உடைந்து போனேன். பொதுவாகவே பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் வருகின்ற போதும், மாணவர்கள் அந்த பள்ளி முடித்து திரும்புகின்ற போதும் அந்த பெரிமீட்டருக்குள்ளார டிராபிக் விஷயங்கள் வரக்கூடாது, வாகன நெரிசல் வரக்கூடாது. தன்னார்வலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் போக்குவரத்து காவல்துறையோடு ஒரு ஒன்றிணைந்த கொலாபரேட்டிவா பல விஷயங்கள் பண்றோம். இன்னும் அதை தீவிரப்படுத்தியிருக்கிறோம். சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, பரீட்சை எழுத போகிற மாணவர்களுக்காக அவர்களினுடைய விமான நேரங்களை கூட தள்ளி வைப்பாங்க. ஏன்னா அந்த டேக் ஆஃப் சவுண்டில் கூட அந்த மாணவர்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது அது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. எனவே மாணவர்களினுடைய அந்த கேம்பஸ்க்குள்ளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினுடைய விலை மதிப்பெற்றது, அவர்களினுடைய பாதுகாப்பு விஷயம் கூடுதல் கவனத்தோடு அதை அதிகப்படுத்த சொல்லியிருக்கோம். பள்ளி மாணவர்களுக்கு பிரத்யேகமா பேருந்து ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லை, இப்போ தனியார் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களே பேருந்துகளை வைத்திருக்கிறாங்க. அதை இயர்லி மற்றும் பீரியாடிக்லி அதை அதாவது அது தகுந்த முறையில் இருக்கா, பாதுகாப்பு உபகரணங்கள் சரியாக வச்சுக்கிறாங்களா, பிரேக் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கா என்று அந்த பேருந்துகளை நம்ம ஆய்வு செய்யணும். பள்ளி மாணவர்களில் டிஃப்ரெண்ட் டெரைன், அதாவது மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்க. சில இடங்களில் அவர்கள் அந்த பகுதியில் வர முடியாது. அங்கெல்லாம் சிற்றுந்துகளை நாங்களே ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். தோணிகள் மூலம் கூட மாணவர்களை கொண்டு வருவதற்கான சிறப்பு திட்டங்கள் கூட பள்ளிக்கல்வி தெரிவித்திருக்கு. இனி வரும் காலங்களில் தேவையை பொறுத்து அந்த பேருந்து செய்தியாளர்களுக்கு மட்டும் நலத்திட்டம் கொடுக்குறாங்க. பேருந்து வசதிகள் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இடிச்சுக்காமல் பரவாயில்ல, நம்ம சகோதரர்கள் இடிச்சுக்காமல் இல்லைங்க. நம்முடைய போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. ஒரு அன்பு வேண்டுகோள் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் எங்களுடைய மாணவ மணிகள் வருகிற பொழுது கூடுதல் கனிவோடு நடந்து கொள்ள வேண்டும். தமிழ் வளர்ச்சித்துறையில பல்வேறு ஸ்காலர்ஷிப் வாங்கக்கூடிய மூத்த தமிழ் புலவர்கள் இருக்காங்க. அவர்கள் வருகிற கூட அவங்களுக்குலாம் ஃப்ரீ பாஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாணவ மணிகளுக்கும் ஃப்ரீ பாஸ் இருக்கு. அப்படி ஃப்ரீ பாஸ் வரக்கும் போது கூடுதல் கனிவோடு, அவங்க யாரும் கிடையாது, உங்க வீட்டு பிள்ளைங்க, உங்க பசங்களாம் நினைத்து கூடுதல் கனிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அன்பு கொண்டு கேட்டேன். அது மட்டும் இல்லைங்க, தமிழ் வளர்ச்சித்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கொடுக்குறாங்க. அதை நம்ம மறுப்பு சொல்ல முடியாது. அவர்களினுடைய அஸ்திவாரம் மிகவும் பலமானது. ஆனால் காலத்திற்கு ஏற்ப அதில் பல்வேறு வகையான விஷயங்கள் நடக்கணும். இப்போது நேற்று, இன்று, நாளை பார்த்தீங்கன்னா, நேற்றின் பெருமையை மட்டுமே இன்று பேசிக் கொண்டிருப்பது அல்ல அரசியல். நாளையினுடைய வருங்கால தொழில்நுட்பங்களினோடு பயன்படுத்தி வருங்கால தலைமுறை உள்ளே இருக்கக்கூடியது ஒரு நல்ல அரசியல். நாங்கள் அப்படிதான் நினைக்கிறோம். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக பல்வேறு விருதுகள் வழங்கப்படாமல் இருக்கு தமிழ் வளர்ச்சித்துறையில். முதல் வேலையாக எத்தனை சீக்கிரமாக முடியுமோ மாண்புமிகு முதல்வர் அவர்களோடு கலந்தாலோசித்து பெண்டிங்ல இருக்கக்கூடிய, தராமல் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் வளர்ச்சித்துறை மாநில, மாவட்ட விருதுகளும் உடனடியாக வழங்கப்படுவதற்காக ஆவண செய்யப்படும் என்பதை உங்கள் மூலமாக மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளேன்.
தனியார் பள்ளி கட்டணங்கள் வந்து தொடர்ச்சி அதிகரிச்சுட்டே இருக்கு. அதை வந்து நீங்க கண்காணிக்கிறேன்னு சொன்னீங்க, ஆனா இன்னும் அதை தனியார் பள்ளிக்கூடங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், பள்ளிக்கூடம் நடத்துவது சிரமம் தான், அது அரசாங்கமாக இருந்தாலும் தனியாராக இருந்தாலும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி நிறைய இந்த அரசியல் புரோக்கர்கள் மூலமாக இந்த ரெனவலுக்கு, இந்த என்ஓசிக்கு, இந்த லைசன்ஸ்க்கெல்லாம் தெரிந்தோ தெரியாமையோ லஞ்சலாவணியை யாருக்கோ காசு கொடுத்தா அவங்களுக்கு நிறைய லீக்கேஜ் இருந்திருக்கும். இனி அது கிடையாது. நீங்கள் யாருக்கும் எதற்காகவும் நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம், ₹1 கொடுக்க வேண்டாம். பதிலுக்கு ஒன்று பண்ண என்ன தெரியுமா, எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்கிறத டிரான்ஸ்பரண்டாக போடுங்க. அளவுக்கு அதிகமாக இல்லாமல் கம்மியாகவே எவ்வளோ ஃபீஸ் வாங்கணுமோ நாமினலாக வாங்குங்க. கண்டிப்பாக என்ரோல்மெண்ட் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ மற்ற இடங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது ஆண்டுதோறும் பல்வேறு விஷயங்களுக்காக லீக்கேஜ் தான், அதை நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வந்துட்டோம். வேறு எந்த வகையில் உங்களுக்கு செலவினம் கிடையாது. இது இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் நாலேஜ். அதனால பணிவோடு அன்போடு ஒரு சகோதரனாக சொல்கிறேன், தயவு செய்து இந்த ஃபீஸ் விஷயத்தில் பல்வேறு கிரீவன்சஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. இனிமேலாவது இப்போ வந்து இது தொடங்கிருச்சு, கல்வி ஆண்டு தொடங்கிருச்சு. இனிமேலாவது அதை வந்து நீங்க 100% ஊர்ஜிதப்படுத்த படிக்க. கார்ப்பரேட் செய்தியாளர்களுக்கு மட்டும் கார்ப்பரேட் செய்தியாளர்கள் அவங்களுக்கு மட்டும் வந்து நலத்திட்டங்கள் எல்லாம் வழங்கப்படுது. இது அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் வழங்கணும். இதுவரை ஆர்டர் போட்டு நடவடிக்கை இல்லை, எடுப்பீங்களா? நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண, நீங்களாவது பத்திரிகையாளர், நான்லாம் சமூக ஊடகத்தில் வந்து கருத்தாளராக இருந்தோம். நம்ம அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் வெரி இன்க்ளூசிவ் தான். ரெண்டாவது, எந்த வகையிலும் பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷனாக சார்பு தன்மை எடுக்க மாட்டோம். இவர் தெரிந்தவருங்கிறதுக்காக அவருக்கு அக்ரிடேஷன், இவர் தெரியாதவங்கிறதுக்காக அவர் அக்ரிடேஷன் அப்படி இல்லைங்க. யாருக்கு எவ்வளோ அக்ரிடேஷன், ஒரு சேனலுக்கு வந்து இத்தனை ப்ரெஸ் கார்டு, இத்தனை அக்ரிடேஷன், அது முறைப்படுத்தப்படும், அது செயல்படுத்தப்படும். அப்புறம் நிறைய பத்திரிகையாளர்களுக்கு அந்த வீட்டு மனையை பட்டா கூட இப்போ கூட நான் இன்னைக்கு மாலை என்னுடைய அன்பு சகோதரர் நம்முடைய நோடல் மினிஸ்டர் அவர்களோட விருப்பப்பட்ட அமைச்சரோடு பேசிக் கொண்டிருந்தேன். அது எல்லாமே ப்ராசஸ் நடந்துட்டு ஒரு நல்ல நாளில் நல்ல செய்தி உங்களை நாடி வரும், தேடி வரும். ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன், மாடல் ஸ்கூல்ஸ் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அதற்கு தேவையான நிதி உதவி தந்தாலே போதுமானது. இருமொழி கொள்கை, இருமொழி கொள்கை, இருமொழி கொள்கை, அதுல எந்த மாற்றமும் இடையில. அந்த தொகையை அவங்க வழங்கணும். ஏன்னா இது வந்து இந்த ஒரு அந்த ஸ்கீமை கொடுத்தாதான் அந்த தொகையை தருவங்கிறது முறையல்ல. நிச்சயமாக இதை குறித்து தேவைப்பட்டால் டெல்லிக்கு சென்று பேசுவோம். நலவாரியத்துல தாலுகாக்கள் பணியாற்றக்கூடிய செய்தியாளர்கள் நினைக்கணும்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளாக அந்த கோரிக்கை இருந்தது. ஏன்னா தாலுகாக்கள்ல நிறைய முக்கியமான சேனல்களும் பத்திரிகைகளும் வேலை செஞ்சுருக்காங்க. எந்த விதமான அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருந்திருக்காங்க. கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் ஜெர்னலிஸ்ட், அதாவது இன்று செல்பேசி வைத்திருக்கிற ஒவ்வொருத்தருமே கேமராவை நல்ல விதத்தில் பயன்படுத்த ஒரு ஜெர்னலிஸ்ட் தான். ஆனா அதுல நிர்வாகம் சார்ந்த சில புரோட்டோகால் சிக்கல்கள்லாம் இருக்கு. அதிகாரிகளோடு கலந்து பேசி தாலுகா பத்திரிகையாளர்களும் தேவையான தனியார் பள்ளியில பயிலக்கூடிய ஆர்டியில பயிலக்கூடிய மாணவர்களோட கல்வி கட்டணம் வசூலிக்கிறாங்க. அது பத்தி அதை எப்படி சொல்றேன், ஆர்டி ரைட் எஜுகேஷனை பொறுத்த வரைக்குங்க ஒரு மிக முக்கியமான லயன் ஷேர் வந்து அரசாங்கமே கட்டுது. நாங்க கட்டுறோம், அவங்க ஒன்றும் ஃப்ரீயா தரல. இந்த மாணவனுக்கு அந்த கல்வி கட்டணத்தில் ஒரு பெரும்பகுதி அரசாங்கம் நாங்களே கட்டுறோம். அப்ப அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு பெரிய ஒரு 1000 சீட் இருக்குன்னா அதுல வந்து ஒரு 30-40 சீட் தான் அதை முழுமையா எக்ஸசைஸ் பண்ணோம். ஒரு சின்ன சிறு பகுதி சம்பந்தப்பட்ட அந்த வார்டு, அதாவது அந்த மாணவர்களுடைய தரப்புல கட்டுற மாதிரி வரும். மற்றபடி இது ஒன்று அவங்க இலவசமா செய்யல. இந்த ஆர்டிஐ வந்து அவங்க வந்து முழுமையா பயன்படுத்தணும், முழுமையா பயன்படுத்த ஒத்துழைப்பு தரும். தமிழகம் முழுவதும் நிறைய இடங்கள் வந்து அரசு பள்ளிகள் வந்து ஒரு பழுதறிந்த நிலையில இருக்கு. அதுதான் கணக்கு இருக்கு. ஏன்னா மழைக்காலம் தொடங்க இருக்கு. ஆமா, இந்த பள்ளிக்கூடம் தொடங்குறதுக்கு முன்பே நான் முதலில் கையெழுத்திட்ட முதல் கோப்பை அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் கழிப்பறை, வகுப்பறை மட்டும் கிடையாது, கழிப்பறை. அதாவது கதவு இருக்கணும், அது கூட்டக்கூடிய கதவா இருக்கும். பெண்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு, அது இல்லாத விஷயத்தை என்ஷூர் பண்ணணும். குடிநீர் வசதி என்ஷூர் பண்ணணும். இந்த ஆய்வுகள்லாம் முடித்த பிறகுதான் நாங்கள் வந்து ஸ்கூல் ரீஓப்பனே பண்ணோம். அதை we are very conscious. அது மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றுமா யாராவது இந்த அவங்களுடைய செக்யூரிட்டியில காம்ப்ரமைஸ் ஆனாங்கன்னா நம்மளை பொறுத்தவரைக்கும் 0 டாலரன்ஸ். அவங்க யாராக இருந்தாலும் சரி, குழந்தைங்க விஷயத்துல கடுமையான நடவடிக்கை இருப்பாங்க. சார், அரசு பள்ளிகளை பார்த்தீங்கன்னா கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து ஆங்கில வழி கல்வி முறை கொண்டு வந்தாங்க சார். அதுக்கு வந்து தமிழறிஞர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏன்னா ஆங்கில வழி கல்வி அறிமுகப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அவங்களால தமிழை சரியா படிக்க முடிய மாட்டேங்குது. அரசு பள்ளியில் ஆங்கிலத்தில் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அங்கே எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா தமிழும் ஆங்கிலமும் சரியாக இருந்தால் ஒரு பிரச்சனை தொடர்ந்து நீடித்து வருகிறது. ஒரு தலைமுறையாக வந்துட்டாங்க, தமிழ் அறிஞர்கள் தான் சொல்றாங்க. ஸோ இது மறுபடியும் வந்து தமிழ் வழி கல்வி மறுபடியும் அரசு பள்ளிகள் கொண்டு வரப்பட முடியுமா அப்படிங்கிறத ஒரு கொஸ்டினா வைக்கிறாங்க. அது என்ன? ஒவ்வொரு குழந்தைங்க தாய்மொழி முக்கியம். அந்த குழந்தைக்கு எந்த மொழி தாய்மொழி அது முக்கியம். வீட்டில் உறவுகளோடு பேச தாய்மொழி தமிழ் மொழி, உலகத்தோடு பேச ஆங்கில மொழி. ஆங்கில வழி கல்வியை திணிப்பதன் மூலமாக அந்த குழந்தைக்கு ஏதாவது இடையூறு வந்தால் அதை நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம். அதே சமயம் அந்த குழந்தைக்கு ஆங்கிலம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு தேவைப்படுகிற பொழுது நாம் அதை வந்து பேச மாட்டோம்.
நான் ஆங்கில வழி கல்வியில தான் படித்தேன். ஆனா தமிழ் என்பது எனது மதம், தமிழ் என்பது எனது ரத்தம், தமிழ் என் பேச்சு, தமிழ் என் மூச்சு, தமிழ் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த சர்க்காரினுடைய அடிநாதமே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். ஆனா கோவை வந்து மரியாதையான ஊர் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா உங்க நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு சிறுவனை உள்ள அரங்குக்குள்ள விடாம வெளியே ஏற்றின ஒரு அவலம் நடந்துச்சு. இல்ல, அப்படிலாம் பண்ணக்கூடாது, நான் கடுமையா சொல்லியிருக்கிறேன். எல்லாரையுமே, அது சிறுவரோ பெரியவரோ எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாலுமே எல்லாரையும் அரவணைக்கணும். அப்படி யாராவது எதாவது பண்ணாங்கன்னா ப்ளீஸ் இன்ஃபார்ம் மீ. அதெல்லாம் நான் பொறுத்துக்கவே மாட்டேன். எல்லாரையும் அரவணைக்க முடியாது. சார் கோவை மாவட்டத்தில்
என்னன்னா இல்லை பப்ளிக் வந்து